Taste the Daily. 10ஆம் தேதி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் நடைபெற உள்ள இடத்தை முன்னாள் அமைச்சர் தங்கமணி நேரில் ஆய்வு செய்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரும் 10ஆம் தேதி ஈரோடு மாநகர் மாவட்டத்தில் மொடக்குறிச்சி, ஈரோடு கிழக்கு தொகுதிகளில் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார். மொடக்குறிச்சி தொகுதி அவல்பூந்துறை சோழிப்பாளையத்தில் எழுச்சி பயணம் நடைபெற உள்ள பகுதியினை கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி நேரில் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார். முன்னாள் அமைச்சரும் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளருமான VP சிவசுப்பிரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பொதுச் செயலாளரின் அறிவுறுத்தலின்படி வருகிற 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என கழக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மேலான அறிவிப்புக்கிணங்க கழகம் 54வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு வருகிற 17 மற்றும் 18 ஆகிய நாட்களில் கழக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களிலும் கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பிற மாநிலங்களிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களை சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கும் நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம் களக்காட்டூர் ஊராட்சியில் வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளுக்கான தேர்தல் பயிற்சி கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜு, ஒன்றிய கவுன்சிலர் பேபி சசிகலா ராஜு ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் டி வினோத் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பி கோபிநாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் ரயில்வே மேம்பாலம் மூடப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டம் ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் அறிவித்தார். பராமரிப்பு பணிகளுக்காக மேம்பாலம் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மாப்படுகை ரயில்வே கேட்டை கடந்து சென்று வந்தனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மாற்றுப்பாதை ஏற்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் நாளை உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்ததால் போராட்டம் ரத்து செய்யப்பட்டது. எங்களிடத்தில் அனைவரையும் அழைத்து இதை கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், நாங்கள் விரைவில் அந்த வேலையை பணியை செய்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் சில கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கிறோம். எப்படியெல்லாம் அதை டைவர்ஷன் பண்ணி நீங்கள் விடணும்னு சொன்னோம், அதையும் நாங்கள் செய்து தரேன் அப்படி சொல்லி துறை அதிகாரிகளை காவல்துறையும் கூப்பிட்டு நான் பேசி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனை, ரெண்டாவது சீக்கிரமாக ஒரு வாரத்து காலத்துக்குள்ளாக அந்த பாலத்தை மேம்பாலத்தை சிப்பனை செய்து அதில் போக்குவரத்திற்கு டூ வீலரும் ஆட்டோ போகிற மாதிரி ஏற்பாடு செய்து தரேன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நாளைக்கு நாங்கள் இருக்கிற உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் கைவிடுவதற்கு என்று சொல்லி மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஒத்துழைப்பு தரோம் என்று சொல்லியிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் மலையூரில் புதிய கலையரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் கலையரங்கத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் நத்தம் ரா விஸ்வநாதன் கலந்து கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கலையரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழாவில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள சின்ன வேப்பம்பட்டு ஏரிக்கரையில் 10,000 பனை விதை நடும் விழா அதிமுக விவசாய அணி சார்பில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் கலந்து கொண்டு பனை விதை நடவு செய்து துவங்கி வைத்தார். விவசாய அணி ஒன்றிய செயலாளர் பார்த்திபன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே புவனகிரி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் புதிதாக நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம் தலைமையில் ஊராட்சி கழக செயலாளர் ஜெயசீலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய கழகத்திற்கான வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் மேலப்பட்டு நாகுடி பகுதியில் நடைபெற்றது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் SM ராஜநாயகம் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PK வைரமுத்து தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் சுரேஷ்குமார், புள்ளம்பாடி பழனிசாமி, காசிராமன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். பின்னர் கழக நிர்வாகிகள் மக்களிடம் பிரச்சாரம் செய்ய பிரசுரங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.